கேலண்டரா? போன வருஷத்து கேலண்டர் இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு என்ன வைக்கணும்? இப்போ தான் கப்பாட் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே ஷெல்ஃபில் இருக்கிறது இல்லை, கீழே எதுக்கி வைக்க போகிறோம். என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. எனக்கு தான் பார்க்கணும். அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மேலே வைக்க போகிறோம். மேலேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்க போகிறோம்? 24 வாங்குறதுப்பா, அதை யூஸே பண்ணாமல் அப்படியே சுருட்டி மேலே போட்டு இருந்திருக்கோம். 25 முடிஞ்சு 26 தானே இது. இது எடுத்தா ப்ளவுஸ் கூட டெக்கரேஷன் பண்ணிக்கோ. மொத்தம் வீட்டுல 6 மிக்ஸி இருக்குது. ஆமா, இது எல்லாம் நான் வாங்குறது கிடையாதுப்பா. நம்ம வாங்குறது அது ஒரே ஒரு மிக்ஸி மட்டும்தான். ஆமா தானேப்பா? நம்ம வச்சுருந்தோமே, அது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தானே. இதெல்லாம் உங்க ஆயா வாங்குறது, இது நம்ம வாங்குறது. அந்த யூஸ் பண்றதே இல்லை. பத்தியா புதுசாவே இருக்கா? இது அதோட புதுசா இருக்குது. 10 ரூபாய் கொடுத்தா மாவு சூப்பராக ஆச்சு கொடுத்துறாங்க. எதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் போடணும்? இதெல்லாம் எடுத்து மேலே போடணும். அதாவது இங்கே பாரு, நீ பண்ணுற ஹெல்ப்பு என்ன தெரியுமா? சைலண்டாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் விட்டுரு. வாங்க எப்படி நீட் எப்படி இருக்குன்னு காட்டுவா. மதர் நான் ஜடை போட்டுட்டேன். அப்போ விரிச்சு விட்டுருந்தேன், இப்போ ஜடை போட்டுட்டேன். இப்போ முன்னே இருந்ததோட வீடு பயங்கர குப்பையாக தான் இருக்குது. காமிக்கிறேன் பார்த்தீங்களா? கிச்சன் எவ்வளோ பெரிய சைஸுன்னு சொல்லிட்டு. ஆமாம், இது வந்து 10க்கு 16 கிச்சன். ஆமாம், நான் ரொம்ப பெருசாக வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அது ரயில்வே குவார்ட்டர்ஸ் பூச்சி, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதை நம்ம ஓப்பன் ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம கிச்சன் சூப்பராக தான் இருக்கும். ஆமாம், பழைய வீட்லேயும் கிச்சன் பெருசு தான். லீக்கேஜ் இல்லை, லீக்கேஜ் தான் அதிகம். இன்னைக்கு இது மட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு அப்படியே லீவ் போட்டுட்டு. ஆமாம், என் பசங்க இன்னைக்கு சரியான வேலை செஞ்சிட்டாங்க. பையன் ஃபுல் க்ளீனிங், பொண்ணு அதே அளவுக்கு க்ளீனிங். ஆனால் பாருங்கள், இப்போ வீடு எல்லா இடமும் ஃப்ரிட்ஜை தூக்கி இந்த சைடு வச்சாச்சு. பக்கம் இடிக்கும், அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஓரமாக வச்சா. இருந்தாலும் சுவிட்சு இருக்குது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் இந்த எல்லா திங்ஸும் எல்லாமே இங்கே வச்சாச்சு. பாதாம் திருடி சாப்பிட்றா. ஆனால் டாடி ரெஸ்டா? சரி, இந்த திமுறெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா?